ஹலோ குக்கீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாமே நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி ஜங்க் ஃபிஃப்த் டைம் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஹாப்பி பர்த்டே ஜேகே. ஆல்வேஸ் பி ஹாப்பி அண்ட் ஹெல்த்திடா. நீங்கள் எப்போவுமே ஹாப்பியாக இருக்கணும். எந்த பிரச்சனை வந்தாலும் எல்லாமே சால்வ் ஆகிடும். ஓகே, அவன் எப்படி இந்த வீடியோ பார்க்க மாட்டான், இருந்தாலுமே நம்ம அவன் ஹெல்த்திக்காகவும் ஹாப்பிக்காகவும் நம்ம வேண்டிப்போம். ஓகேவா? ஸோ ஓகேடா, அவன் பர்த்டே இன்றைக்கி நான் போஸ்ட் பண்ணுவேன்னா இல்லை நாளைக்கு போஸ்ட் பண்ணுறேன்னா எனக்கு தெரியல. மேபி ஓகே, அப்படி இருந்தாலும் பிலேட்டடாக வச்சுக்கோங்க. ஸோ எடிட் பண்ணால் நான் செப்டம்பர் 1 அன்றைக்கே போடுறேன், இல்லைனா நெக்ஸ்ட் டே தான் போடுவோம். ஓகேவா? சரி, ஒரு சின்ன இன்ட்ரோட போயிடலாம். நீங்களும் ஜேகேவும் அன்எக்ஸ்பெக்டட் சந்திக்கிறீங்க. ஜேகே ஒரு சிஓ. ஓகேவா? நீங்கள் லைக் ஒரு கிராமத்து பொண்ணு. ஸோ 2 பேரும் மீட் பண்ணி அன்எக்ஸ்பெக்டடாக என்ன நடக்குதுன்றது தான் இந்த கதை. ஆனால் லாஸ்ட் வரையும் பாருங்கள், நிறைய ட்விஸ்ட் இருக்குது. ஓகேவா? ஸோ ஓகே, டைம் வேஸ்ட் பண்ணாமல் கண்டினியூ பண்ணலாம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் என்ஜிஎஸ் போல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக்குன்னு கம்பெனி கைஸ். வாங்க ஸ்ட்ரெயிட்டாக கதைக்குள்ளே போகலாம். நம்ம கதையோட ஸ்டார்டிங்கில் ஜேகே தான் ஒரு பொண்ணோட பார்க்கில் உட்காந்துருக்கான். ஏய் நிவி, என்னடி பண்ணுற? எவ்வளோ நேரம் உனக்காக வெயிட் பண்ணுறது? ஏய் சாரி டார்லிங், நான் என்ன நினச்சேன்னா நீ கொஞ்சம் லேட்டாக தானே எப்போவுமே வருவேன் அப்படின்னு நினச்சிட்டேன், அதான் பொறுமையாக வந்தேன். ஏய் ஏன்டி இப்படி பண்ணுற? நான் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் தெரியுமா? 1/2 hour வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஓ, என் செல்லம் இப்படி வெயிட் பண்ணிகிட்ருக்கா? இங்கே வா, நீ வெயிட் பண்ணதுக்கு உனக்கு ஒரு உம்மா தர அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் 2 பேரும் அழகாக பேஷனேட்டாக கிஸ் பண்ணிக்கிறாங்க. இது எப்படி? ஓகேவா? ஓகே தான், இன்னும் நிறைய கிடைச்சாலும் நல்லா தான் இருக்கும் அப்படின்றான். பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு 2 அடி வைக்கிறான். ஸோ இப்படியே 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், தென் வேறு என்ன பண்ணலாம், லைக் அடுத்தது என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணி இன்னும் நல்லா டெவலப் பண்ணலாம் அவங்க பிஸ்னஸ்ன்னு பேசிகிட்ருக்காங்க. ஸோ எப்படின்னா ஜேகே ஒரு பிஸ்னஸ் மேன். ஓகேவா? அவன் டாப் மோஸ்ட் கம்பெனியோட சிஇஓ, ஜான் கம்பெனி. ஸோ இவ லைக் ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணு தான். ஆனால் ஜேகேக்கு லைக் எப்படின்னா இவங்க 2 பேர் காலேஜ் படிக்கும் போது தான் லைக் லவ் ஆகியிருக்கும். ஜேகே பின்னாடி நிறைய சுற்றுவான் நிவி. ஆனால் ஒரு நாள் எல்லாரும் முன்னாடியும் ப்ரப்போஸ் பண்ணிடுறா ஜேகே. இது அன்எக்ஸ்பெக்டட். ஆனால் ரொம்ப நாள் ஜேகே கண்டுக்கல்னாலும் அவனுக்காக அவ்வளோ செய்யறதா இருக்கட்டும், லைக் ரொம்ப நல்லாவே பார்த்துப்பா. ஸோ அதனால் ஜேகேக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ அந்த ப்ரப்போசல் அவன் அக்செப்ட் பண்ணியிருப்பான். அதுலேருந்து தே ஆர் லவ்விங் ஈச் அதர். ஸோ 2 பேருமே அவ்வளோ லவ் பண்ணுவாங்க. எப்படின்னா ஜேகே நிவி இல்லாமல் இருக்க மாட்டா. சேம் நிவி அதே மாதிரி தான். ஸோ இப்படியே போயிட்டுருக்கோம். லைக் இப்போ லைக் அம்யூஸ்மெண்ட் பார்க் தான் வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் லைக் பேசிகிட்டு இருந்துட்டு அப்புறம் எல்லா ரைடுமே போயிட்டுருக்காங்க. நீ பயமாக இருக்குது ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறா. சரி 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 பயப்படாத, கண்ணை தோறடி, ஏய் கண்ணை தோறடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். போ ஜேகே, எனக்கு பயமாக இருக்குது. கண்ணை தோறன்னு சொன்னேன். டேய் பயமாக இருக்குடா. பயப்படாத, அதான் நான் இருக்கல்ல. நீ இருப்ப, நான் இருக்க மாட்டேனே. கண்ணை தோறடி அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கப்புறம் கண் திறக்கிறா. அவன் பொறுமையாக அப்படியே சுற்றி பார்க்குறான். சாரி பார்க்குறீங்க. வா, செம்மையாக இருக்குடா. அதுக்கு தான் சொன்னேன் கண்ணை திறக்க சொல்லி. செம்மையாக இருக்குது. கண்ணை மூடி இருந்தால் இதெல்லாம் மிஸ் பண்ணியிருப்பேன்ல. ஆமாம் ஜேகே, உன் கூட நான் லைஃப் லாங் இப்படி இருக்கணும் ஜேகே. எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. இதை நினச்சி கூட பார்க்கல இந்த மாதிரி லைஃப் உன் கூட அமையும்னு. நான்லாம் ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணு, நீ ஹை கிளாஸ் பையன். ஆனால் உன் கூட நான் வாழ்வேன்னு நினச்சி கூட பார்க்கல. இன்னும் கொஞ்ச நாளில் we are going to get married. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஜேகே. எனக்கு பிடிச்சவனோட ஒரு நல்ல வாழ்க்கை. I love you so much ஜேகே. I love you too நிவி. love you too. தேங்க்யூ ஜேகே. இன்றைக்கி என் பர்த்டே, அதுவும் இவ்வளோ நல்ல சர்ப்ரைஸ். நான் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தேன் அம்யூஸ்மெண்ட் பார்க் போகணுன்னு. ஆனால் பிசி ஷியோ ஒன்றா எப்போ பார்த்தாலும் சிஓன்னு என்ன எல்லாம் கூப்பிட்டுட்டு கால் பண்ணிக்கிட்டு பா எப்படி தாண்டா இருக்கா? எப்போ பார்த்தாலும் காலு, ஃபோனு, மீட்டிங், அது இதுன்ட்டு ஒரு நாளாவது ஃப்ரீயாக இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவள் திட்டுறா. என்னடி பண்ணுறது? டாப் மோஸ்ட் கம்பெனினா அப்புறம் எப்படி இருக்கணும்? நானும் நல்லா இருந்தால் தானே என் கம்பெனியை நல்லா பார்த்துக்க முடியும். அதான் இன்னும் நல்லா க்ரோ ஆகட்டும். வேறு யாராவது இன்சார்ஜ் போட்டு நான் சூப்பர்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு நல்ல லைஃப் லீட் பண்ணலாம் நிவி.
என்ன சொல்கிற? ம், ஏதோ நல்ல ஐடியா தான். ஆனால் உன் கைப்பிடிக்கும் அந்த நாளுக்காக நான் காத்திருக்கேன்டா. அதுக்கப்புறம் 2 பேரும் லைக் கை கோத்துக்கிட்டு அவன் வந்து கிஸ் பண்ணுறான் நிவி லைக் ஹேண்ட்ஸை. ஸோ லைக் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அந்த மூமெண்ட். அந்த ரைட் ஃபுல்லாக லைக் அந்த ஜெயின் வீல் மாதிரி இருக்குல்ல, அது நல்லா சுற்றுது. இவங்க எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு அவ்வளோ என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஏய், உனக்கு தோசை தான் பிடிக்காதுல்ல, குட்ரியாத அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜேகே கேட்குறான். ஜேகே இல்லை நான் சாப்பிட்றேன் குடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் திருப்பியும் வந்து வாங்குறான். இல்லை நான் இன்றைக்கி தோசை சாப்பிட்றேன், உனக்கு பிடிக்காதுன்னு தானே நீ ஆர்டர் பண்ண, இது எனக்கு ஆர்டர் பண்ணது அப்படின்னு சொல்கிறான். சரி நீ வேறு எதாவது ஆர்டர் பண்ணிக்கோ, இங்கே பாரு பார்த்தியா எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு, இதுக்கப்புறம் ஆர்டர் பண்ணி வரணும் ரொம்ப நேரம் ஆகும்டி, குடுறி அந்த தோசையை அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்டுட்ருக்கான். போடா தரல மாட்டேன், வேணுன்னா உனக்கு அந்த கொஞ்சம் அந்த முறுமுறுன்னு பார்த்துருக்குல்ல அந்த பார்ட் மட்டும் கொஞ்சம் தரேன். அடி பாவி, எனக்கு ஆர்டர் பண்ணால் நீ கொஞ்சம் கொடுக்குறியா, கொடு நானும் கொஞ்சம் தரேன்னு சொல்லிட்டு 2 பேரும் சண்டை போட்டு அதுக்கப்புறம் அழகாக ஸ்வீட்டாக வந்து எல்லாம் சாப்பிட்டுட்ருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாம் ட்ராவல் பண்ணி லைக் உங்கள் வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க. சிக்கே எவ்வளோ அழகாக இருக்குல்ல, எனக்கு இந்த லாங் ட்ரைவ்னால் அவ்வளோ பிடிக்கும். எனக்கும் தான் நிவி இந்த மாதிரி, அதுவும் எனக்கு பிடிச்சவங்க, அதுவும் ஓன் கூட போகிறதுனா இந்த மாதிரி இந்த வண்டி நிற்காமல் போயிட்டே இருக்கணும். அதுக்கு பெட்ரோல் போடு தானாக போகும் அப்படின்றா. வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். சும்மாடா சொன்னேன், இந்த மாதிரி லைஃப் லாங் போனால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். கண்டிப்பாக நிவி, கண்டிப்பாக நடக்கும், நீ கூடவே இருந்துரு லாஸ்ட் வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண் கலங்க. ஏய் எதுக்குடா இப்படி எமோஷன் ஆகுற? இல்லை சும்மா தான். அப்படியே பார்த்துட்ருக்கான். ஏன்டா இப்படி பார்க்குற, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இல்லை நிவி, என் லைஃப் லாங் நீ என் கூட வரணும், நம்ம பசங்களோட அவ்வளோ சந்தோஷமான வாழ்க்கையை லீட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், அது நடக்குமா அப்படின்ற மாதிரி கேட்குறான். வை நாட், கண்டிப்பாக நடக்கும், நீ கேட்டு நான் எதுவும் இல்லைன்னு சொன்னது கிடையாது, இது போல தான் எல்லாமே. கண்டிப்பாக நம்ம கல்யாணம் கொஞ்ச நாள்லேயே பேபி, ஓகேவா அப்படின்றா. ஓகே, ஐம் வெரி ப்ரௌட் ஆஃப் யூ. இதில் ப்ரௌடு வேறையா, ஒருக்கி வண்டியை ஓட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அவன் சிரிச்சுக்கிட்டே வண்டி ஓட்டுறான். இப்படியே வந்து லைக் 1 வீக் ஆகுது. 1 வீக் அப்புறமா லைக் இவங்க வந்து மேரேஜ் வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியாச்சு. பிகாஸ் ஜேகேயோட அப்பா இதுக்கு வந்து ஒத்துந்திருக்க மாட்டார். ஸோ அவங்க வந்து ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டா எதுவும் பண்ண முடியாதுல்ல. ஸோ அந்த மாதிரி ஜேகே வந்து லைக் வேட்டி சட்டை போட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கான். எப்படியாவது வந்துடுவான் நிவி வந்துடுவான்னு சொல்லிட்டு அவன் வந்து எல்லாத்தையுமே அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கான். ஸோ லைக் நிவிக்கு கால் பண்ணிவிட்டு, எடு நிவி, என்ன நிவி இவ்வளோ நேரம் ஆகுது, என்னடி பண்ணுற அப்படி சொல்லிட்டு அவன் வெயிட் பண்ணிருக்கான். அங்கே வந்து அந்த ஆஃபீஸர் எல்லாம் கேட்குறாங்க, என்ன இன்னும் வரலையா, டைம் ஆகுது, அடுத்த கப்பிள்ஸ் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஸோ ஜேகேவும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்ருக்கான். ஃப்ரெண்ட்ஸும் என்னடா அந்த பொண்ணு இன்னும் வரல, என்ன மேக்கப் பண்ணுறேன்னு அவ்வளோ என்ன படுத்து தூங்கிட்டாளா அப்படின்ற மாதிரிலாம் கிண்டல் பண்ணிட்டுருக்கேன். இருடா வருவா அப்படின்ற மாதிரி வாசல்லே நின்று வெயிட் பண்ணிகிட்ருக்கான். அப்போ தான் வந்து ஒரு கால் வருது, அன்னோன் நம்பர் தான். ஹலோ ஹலோ யார் நீங்கள் அப்படின்ற மாதிரி ஜேகே கேட்குறான். என் பேர் சுந்தர், இங்கே இந்த பொண்ணு ஆக்சிடெண்ட் ஆகி கிடக்குறாங்க, அவங்க பேர்லாம் தெரில, கடைசியாக அவங்ககிட்ட தான் பேசியிருக்காங்க, அதான் உங்ககிட்ட சொல்லணுன்னு நினச்சேன். அதுக்கப்புறம் ஜேகே அந்த ஃபோனை போட்டு அப்படியே முட்டி போட்டு அழுகிறான். நிவி 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 ஹாஸ்பிட்டலுக்கு போகலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டை கூப்பிட்றான். என்னடா ஆச்சு? நிவிக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் நிவின்னு அப்படி கத்துறான். டக்குன்னு முழிச்சு, நிவி 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 அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழுதுகிட்டே அப்படியே உட்காந்துருக்கான். ஆக்சுவலாக இது ஒரு ட்ரீம். அப்போ தான் அவன் வந்து லைக் ரொம்ப மூச்சரைக்குது. அப்படியே லைக் திரும்பி பார்த்தா யாரோ படுத்திருக்காங்க. யார் இந்த பொண்ணு, இது என்ன இடம் அப்படின்ற மாதிரி அவன் ஃபுல்லாக சுற்றி பார்க்குறான். அதுக்கப்புறம் அந்த சத்தம் கேட்டிருக்கோம்ல, நீங்கள் அந்த பெட்டை அசைவும் நீங்கள் டக்குன்னு முழிச்சிட்டிங்க.
எழுந்துட்டிங்களா? ஆமாம், நீங்கள் யார்? என் பேர் வயன். அதுக்கு நான் எப்படிங்க வந்தேன்? நைட்டு நடந்தது எனக்கு கொஞ்சம் தான் ஞாபகம் இருக்குது. என்னாச்சு அப்படின்ற மாதிரி லைக் அவன் கேட்குறான். அதுக்கப்புறம் ஐயோ மேரிட் அப்படின்ற மாதிரி கேட்குறான். அவன் அப்படியே லைக் நீங்கள் எதுவுமே சொல்ல முடியாத அளவுக்கு அப்படியே முழிச்சிட்ருக்கீங்க. உங்களை தான் கேட்குறேன், நைட்டு என்னாச்சு? எனக்கு தெரிஞ்ச வரையும் நான் கார் ஓட்டிகிட்டு வந்தேன். அப்புறம் மலை மேலே நின்று குதிக்கிறதுக்காக நின்னேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு எனக்கு கொஞ்சம் கூட ஞாபகம் இல்லை அப்படின்ற மாதிரி எனக்கு அவன் சொல்கிறான். அது அது வந்து அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே முழிச்சிட்ருக்கீங்க. சொல்லுங்கள் என்னாச்சு? ஆக்சுவலாக லைக் நைட்டு என்ன நடந்திருக்குன்னா, லைக் ஜேகே வந்து அந்த நிவின்னு நான் சொன்னேன்ல, அந்த பொண்ணு இறந்தக்கப்புறம் ஃபுல்லாகவே செம்ம குடி, ஓகேவா? செம்ம குடி குடிச்சிருப்பான். இவனுக்கு டெய்லி ரொட்டீன், அவனுக்கு குடிக்கிற பழக்கமே கிடையாது. என்றைக்கு அவள் இருந்தாலும் அப்போ தொட்டது தான். அதுக்கப்புறம் 1 இயர் ஆகியிருக்கும் இந்த குடிப்பழக்க அடிமையாகி. லைக் ஆஃபீஸ் கூட பெருசாக போக மாட்டான். ஸோ இந்த மாதிரி தான். இதுக்கப்புறம் அவள் எல்லா லைஃபு என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சூசைட் பண்ணுறதுக்காக தான் அந்த லைக் அந்த மலை சைடு வந்திருப்பான். குடிச்சிட்டு தள்ளாட்டிட்டு தான் ஓட்டி வந்திருப்பான் மலையிலேயே. ஸோ அங்கேருந்து குதிக்கிறதுக்காக அந்த ஓரத்தில் நின்றுட்டு இருந்திருப்பான். நீங்கள் அப்போ வந்து லைக் உங்களோட இடம் வந்து லைக் அந்த மலை சைடு தான், ஓகேவா? ஸோ ஹில் ஸ்டேஷன். ஸோ அந்த சைட்லேருந்து நீங்கள் சும்மா கடைக்கு போகிறதுக்காக வந்திருப்பீங்க. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 மணி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் லைக் வாக்கிங் போயிட்டு நீங்கள் அப்போ ஒருத்தரும் பாட்டு பாட்டு ஜாலியாக போகிற கேரக்டர் தான். ஸோ நீங்கள் அப்படியே ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு வந்துட்டுருக்கீங்க. அப்போ தான் யாரும் அங்கே நிற்கிற மாதிரி இருக்குது. இந்த இடத்துல யாரும் வரமாட்டாங்களே, இது யார் புதுசாக இருக்குது, யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பொறுமையாக போகிறீங்க. அவன் லைக் குதிக்கிறதுக்காக கையில் பாட்டிலோடு நின்றுட்டுருக்கான். நிவி, இதுக்கப்புறம் நான் உயிரோட இருக்க மாட்டேன், உன் கூட வந்துடுறேன், என்னை ஏற்றுக்கோ நிவி அப்படின்ட்டு ஒரு ஸ்டெப் முன்னாடி போகிறான் குதிக்கிறதுக்கு. நீங்கள் தெரிஞ்சிருச்சு அவன் சூசைட் பண்ண வந்துட்டான்ட்டு. நீங்கள் அப்படியே பிடிச்சி இழுத்துட்டு அப்படியே இந்த பக்கம் சாஞ்சிட்றீங்க, லைக் ஆப்போசிட் சைட். ஸோ லைக் அவன் அப்படியே விழுந்து என்னை விடு, நான் விழ போகிறேன் விடு அப்படின்னு சொல்லிட்டு லைக் அவன் கத்திட்டு இருக்கான். என்னங்க பண்ணுறீங்க? மலையிலேருந்து அறிவு இருக்கா உங்களுக்கு? என்ன ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் பேசி ஃபேஸ் பண்ணிக்கணும். அதை விட்டுட்டு குதிச்சு செத்து லைக் கோழையங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஓ வேலை என்னமோ அதை மட்டும் பாரு, என்னை விடு, என் நிவி இல்லாத லைஃப் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி குதிக்க போகிறான். லைக் அவன் லைக் பிடிச்சி இழுத்துறீங்க. லைக் அவன் திருப்பி அங்கே தான் போகிறான். அப்போ வந்து 2 போலீஸ் வந்து எப்போவுமே வந்து சும்மா சுற்றி பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. ஸோ நீங்கள் லைக் எப்பவும் போல் யூஸ்வலாக நீங்கள் அந்த போலீஸ் பார்ப்பீங்க. அப்போ திடீர்னு அந்த போலீஸ் வந்துடுறாங்க. இவன் வேறு அங்கே போயிட்டுருக்கான்ல. அதுக்கப்புறம் நீங்கள் பிடிச்சி இழுத்து போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அப்புறம் அவன் அப்படியே ஸ்ட்ரைட்டாக நின்றுறான். இப்போ விழாமல் லைக் பிடிச்சாங்கன்னா ஏதாவது பண்ணுவாங்கல்ல. ஸோ அதனால் அவன் அப்படியே அமைதியாக நின்றுறான். ஏம்மா என்னம்மா இது? யார் அது? இந்நேரத்தில் இங்கே என்ன பண்ணுறீங்க? சார் அது இவர் என் ஹஸ்பண்ட். எங்களுக்கு ஒரு சின்ன சண்டை, அதான் இங்கே வந்திருக்கோம். ஏம்மா உன்னை பார்த்தா கல்யாணம் ஆன பொண்ணு மாதிரியே இல்லை, ஹஸ்பண்ட் சொல்கிறேன், உன்னை அடிக்கடி இங்கே பார்த்துருக்கோம். சார் அது வீட்டுக்கு தெரியாமல் மேரேஜ் பண்ணியிருக்கோம், அதில் சின்ன சண்டை சார், வேறு எதுவும் இல்லை. சண்டை சரி, கல்யாணம் ஆகிடுச்சுன்ற, தாலி எதுவுமே போடல. அது சார் அது வந்து அதுக்கப்புறம் லைக் அவங்க பார்க்குறாங்க, லைட்டாக சந்தேகம் வர மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் அங்கே வந்து ஆக்சுவலாக ஒரு சின்ன கோயில் இருக்கும். அந்த இடத்துல வந்து ஒரு மரம் இருக்கும். அங்கே வந்து நிறைய இந்த தாலி, அதுக்கப்புறம் லைக் இந்த இதில் ஊஞ்சல்லாம் கட்டுவாங்களே, ஸோ அந்த மாதிரிலாம் கட்டி வச்சுருக்காங்க. அங்கேருந்து தாலி எடுத்துகிட்டு வந்து, உன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தானே, கட்டு அப்படி அவனை ஜேகேவை பார்த்து அந்த தாலி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. உங்களை பார்த்தா எங்களுக்கு வந்து சந்தேகமாக இருக்குது, இல்லை உங்கள் அப்பா அம்மாவை கூப்பிட்டுமா அப்படின்றாங்க. உங்களுக்கு செம பயமாயிடுச்சு, இப்படி மாட்டினா அவ்வளோதான். சரின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அந்த தாலியை வாங்கிக்கிறீங்க. அவர் கொடுத்து கட்ட சொல்லுமா அப்படின்றாரு. நீங்கள் என்ன பண்ணுறதுனே தெரில, என்னடா வந்து இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே முழிச்சிட்ருக்கீங்க. ஐயோ என்ன பண்ணுறது, நம்ம பாட்டுக்கு போயிருக்கணும், இப்படி நின்று தப்பு பண்ணிட்டியேடி. என்னம்மா யோசிக்கிற, அவர்கிட்ட கொடுக்க சொல்லி கட்ட சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு ஓகே சார்
அப்படியே நீங்கள் பார்க்குறீங்க. ஜேகே அப்படியே பார்த்துட்ருக்கான். என்ன, இந்த தாலி என் கழுத்தில் கட்டுங்க. உங்களுக்கு அப்படியே உதறது, என்ன பண்ணுறதுனே தெரில. நீங்கள் அவரை காப்பாற்ற போய் இப்படி வந்து நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க. என்ன 2 பேரும் முழிக்கிறீங்க? யோ, யார்யா நீ? இல்லை 2 பேரும் ஏமாத்துறீங்களா? போலீஸ் ஸ்டேஷன் வரீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அதுக்கப்புறம் ஜேகே பார்க்குறான். ப்ளீஸ் சார், இங்கேருந்து நம்ம பொண்ணை தயவு செஞ்சு அந்த தாலியை கட்டுங்க ப்ளீஸ் சார் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அப்படியே பார்க்குறான். அவனும் முறைச்சிட்ருக்காங்க அந்த 2 போலீஸும். அதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் ஜேகே கட்டுறான். நீங்களும் லைக் அப்படியே பயந்துக்கிட்டு அப்படியே அழுகுறீங்க நீங்கள். சரி, இப்போ நம்புகிறேன், இங்கேருந்து கிளம்புங்க. இங்கே இல்லை உங்கள் பேரண்ட்ஸை சொல்லணுமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சார் இல்லை சார், நாங்கள் வீட்டுக்கு தான் போகிறோம். ஒரு சின்ன மனத்தகராறு, லைட்டாக குடிச்சிட்டாரு சார் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கீங்க. சரி, பத்திரமா போங்க. உன்னை பார்த்தா சின்ன பொண்ணாக இருக்கம்மா, பார்த்துரு அப்படின்ற மாதிரி அவங்க 2 பேரும் கிளம்பிட்டாங்க. இங்கே நீங்கள் அவ்வளோ பயம், லைக் கண்ணிலேருந்து தரையாக தண்ணி ஊற்றுது. அவ்வளோ பயத்தில் ஜேகேவை பார்க்குறீங்க. அவன் குடிச்சிட்டு மட்டையாகிற நிலமையில இருக்கான். அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே பத்திரமா உங்கள் வீடு, லைக் உங்கள் வீட்டுக்கு பின்னாடி வந்து கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி இருக்கும். அந்த யாரும் பெருசாக யூஸ் பண்ண மாட்டாங்க, ஓகேவா? நீங்கள் தான் எப்போயாவது போய் டிவி பார்க்கறது அந்த மாதிரி பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ நீங்கள் வேறு வழி இல்லாமல் அவனை கூட்டிகிட்டு வரீங்க. கூப்பிட்டு வந்து எல்லாருமே தூங்கிட்டாங்க உங்கள் வீட்டில். இது வந்து லேட் ஆகிடுச்சு கொஞ்சம். உங்கள் வீட்டில் 9 மணிக்கெலாம் படுத்துருவாங்க. நீங்கள் ஆனால் சுற்றிட்டு லேட்டாக தான் வருவீங்க. இங்கே வந்து சேஃப்டி பர்பஸ் தான், எல்லாமே நல்லா தான் இருக்கும். எப்போ பார்த்தாலும் இங்கே போலீஸ் சுற்றிட்டுருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து தைரியமாக தான் எல்லா இடத்துக்கும் போயிட்டு வருவீங்க. நீங்கள் எங்கேயாவது போயிட்டு வந்து படுத்துருவீங்கன்னு தெரியும், அதனால் விட்டாச்சு உங்கள் வீட்டில். ஸோ நீங்கள் அப்படியே வந்து ஜேகே தள்ளாடிட்டு அவன் வரான். இட்டு வந்து அப்படியே படுக்க வைக்கிறீங்க. அவன் நல்லா பெட்டில் படுத்து செம்மையாக மட்டையாயிட்டான். நீங்கள் வேறு வழி இல்லாமல் அப்படியே அவன் பக்கத்துலேயே படுத்துக்கிறீங்க. இப்படி தான் லைக் உங்களோட கல்யாணம் நடந்திருக்கும். ஸோ ஜேகேட்ட இதெல்லாம் சொல்கிறீங்க. வாட்? நான் கான்ஷியஸ்லேயே இல்லை, அதுக்கப்புறம் இப்படி நான் கட்டின தாலி. உன் பேர் என்ன ஃபஸ்ட்டு? சார் அதான் சொன்னனே, வயன். வயன்? ஏன் வயன் இப்படி பண்ணுற? நான் விட்டுருந்தா அங்கேயே போயிருப்பேன்ல, எதுக்கு நீ தேவையில்லாத வேலை பண்ணி? இப்போ உங்கள் அப்பா அம்மாட்ட நீ என்ன சொல்வேன்? தேவையில்லாத தாலியை கழட்டு. இல்லை சார், நான் கழட்ட மாட்டேன். அது எப்படி? இது தாலின்றது ஒரு லைக் என்னோட மறு வாழ்க்கை மாதிரி. ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க? ப்ளீஸ் அப்படிலாம் சொல்லாதீங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வயன் பைத்தியம் மாதிரி வளராத. என் வாழ்க்கை வேறு, உன் வாழ்க்கை வேறு. நீ யாருனே தெரியாது. ஏதோ ஒரு கான்ஷியஸில் நான் கட்டியிருப்பேன், அதை நீ பெருசாக எடுத்துக்காத, இதை விட்டுரு அப்படின்ற மாதிரி இங்கே ஆர்கியூ பண்ணிகிட்ருக்கான். அதே சமயத்தில் அவங்க வீட்டில் வந்து கதவை தட்டுறாங்க. ஐயோ, என்னாச்சு? எங்கள் அப்பா அம்மான்னு நினைக்கிறேன். சரி, போய் தரேன். சரி, என்ன சொல்கிறது? அது உன் பொறுப்பு, என்னால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்றாரு. ஸோ லைக் நீங்கள் போய் கதவை திறக்கிறீங்க. லைக் பார்த்துட்டு ஹாப்பியாக இருக்காங்க. அதுக்கப்புறம் உங்கள் தாலியை பார்த்துட்டு, வயன் என்ன இதெல்லாம்? அம்மா அது என்ன இதெல்லாம்? என்ன பண்ணி வச்சிருக்க நீ? நேற்று நைட்டு எங்கே போன? போயிட்டு என்ன வேலை வயன் இதை பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. அப்படி தான் பக்கத்தில் ஜேகே இருக்கான். வயன் என்ன நைட்டில் 2 பேரும் பண்ணீங்க? என்ன இது வயன் அப்படின்ட்டு போட்டு செம்மாட்டி, அடுத்தது வார்த்தையே கிடையாது, போட்டு பயங்கரமாக அடிக்கிறாங்க. நீங்களே யோசிச்சு பாருங்கள், திடீர்னு ஒரு தாலியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு பையன் தான் யாராக இருந்தாலும் எதாவது நினைப்பாங்கல்ல. ஸோ செம்மையாக அடிக்கிறாங்க. ஜேகே எதுவுமே பேசலை, லிட்ரலி ஸ்டாச்சு மாதிரி நின்றுட்டுருக்கான். இங்கே செம்மையாக அடி வாங்குறீங்க நீங்கள். லைக் அவனுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, ஏன்னா அவனுக்காக பண்ண போய் இப்போ நீங்கள் எப்படி மாட்டிக்கிட்டீங்க. அதுக்கப்புறம் லைக் நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே அவனை பார்க்குறீங்க. நீங்கள் பொய் சொல்கிறீங்க. நீங்கள் இப்படி ஒரு இன்சிடெண்ட் நடந்து இது பண்ணால் யாராக இருந்தாலும் என்ன சொல்லுவாங்க, முட்டாள்தனமாக இருக்குன்ற மாதிரி தான் நினைப்பாங்க. ஸோ நீங்கள் வேறு வழி இல்லாமல் நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணோம், நம்ம வீட்டுக்கு தெரிஞ்சா கண்டிப்பாக நீங்கள் யாரும் ஒத்துக்க மாட்டீங்கன்னு தெரியும், அதனால தான் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பொய் சொல்கிறீங்க. உங்கள் அப்பா அம்மா அதை நம்பி திட்டுறாங்க. என் கண்ணு முன்னாடி முழிக்காத, இப்படி ஒரு காரியத்தை பண்ணிவிட்டு எப்படி நீ இப்படிலாம் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு செம்மையாக திருப்பி அடிக்கிறாங்க. ஜேகேக்கு இருந்தாலும் சமக்கம் வந்துடுச்சு. எடுத்துங்க, எதுக்கு அவளை போட்டு அடிக்கிறீங்க? அவள் என்னோட ஒய்ஃப், இனிமேலும் நான் அவளை பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஜேகே டக்குன்னு உங்கள் கையை பிடிச்சி இழுத்துட்டு வெளில போயிட்டான்.
நீங்கள் அப்படியே பேனை முழிக்கிறீங்க. உங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னே தெரில லிட்ரலி. அதுக்கப்புறம் ஜேகே டக்குன்னு இது பண்ணிட்டு உங்கள் காரில் அப்படியே இட்டுட்டு அவன் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டான். உங்கள் அப்பா அம்மா ஷாக்கில் அழுகுறாங்க அவங்க பாட்டுக்கு. ஸோ அப்படியே கட் பண்ணி இங்கே ஜேகே வீட்டில் பார்ப்போம். லைக் அவங்க வீட்டில் வந்து இறங்குறீங்க. அவ்வளோ பெரிய வீடு. ஜேகே மட்டும்தான் தனியாக இருக்கான். எப்போயாவது மெய்ட்ஸ் வருவாங்க. என்ன இது எந்த இடம்? இது என்னோட வீடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் உள்ளே போகிறான். அதுக்கப்புறம் நீங்களும் அப்படியே பின்னாடியே போகிறீங்க. அவ்வளோ பெரிய வீடாக இருக்குது. சுற்றி சுற்றி பார்க்குறீங்க. இவ்வளோ பெரிய வீட்டில் நீங்கள் மட்டும் தான் இருக்கீங்களா? ஆமாம், நான் மட்டும் தான் இருக்கேன். ஏன்? இல்லை, கேட்டேன். சரி உள்ள வா. அதுக்கப்புறம் அவன் போய் ரூமில் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறான். ஆனால் நீ என்னை காப்பாற்றாமலே இருந்திருக்கலாம். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. லைஃப்பில் சாவு தான் முடிவுனா எல்லாரும் சாக வேண்டியது தான். எல்லா பிரச்சனைக்கும் அது சொல்யூஷன் இல்லை. எல்லாத்தையும் நம்ம ஃபேஸ் பண்ணணும். எவ்வளோ ஒரு பெரிய விஷயமா இருந்தாலும் சின்ன விஷயமா இருந்தாலும் we can't able to fix it if we never face it அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜேகே திரும்பி பார்க்குறான். ஒரு ஸ்மர்க் மாதிரி பண்ணிவிட்டு அவன் அப்படியே போய் ரெஸ்ட் ரூமில் போய் குளிக்க போயிட்டான். நீங்கள் அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க. இவ்வளோ பெரிய இடம், இந்த லைஃப்பை விட்டுட்டு போய் சாக போகிறான், பைத்தியமாயிவன் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஜேகே குளிச்சுட்டு வந்துடுறான். நீங்கள் அப்படியே லைக் உங்களுக்கு செம்ம தூக்கம் வந்திருக்கும். நைட்டெல்லாம் பெருசாக தூங்கியிருக்க மாட்டீங்க. ஏன்னா என்னடா பண்ணுறது அப்பா அம்மா கேட்டா அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே கீழே இது இருக்கும்ல லைக் தரை. ஸோ அது தரையில் நீங்கள் வந்து ஆக்சுவலாக ஒரு சிம்பிளான ஒரு ஹாஃப் சாரீ தான் போட்டிருக்கீங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஹாஃப் சாரீ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ட்ரெடிஷ்னலாக இருக்கிறது. ஓகேவா? நீங்கள் அப்படியே போட்டுட்டு உங்கள் இது சுற்றி அப்படியே படுத்துறீங்க. அது ஆக்சுவலாக நான் சொன்னல ஹில் ஸ்டேஷன் மாதிரி இருக்கும்ன்ட்டு. நீங்கள் அப்படியே உங்கள் போர்வை லைக் போர்வைன்ற மாதிரி லைக் உங்கள் சாரீ அப்படியே இது பண்ண மாதிரி அப்படியே கீழே படுத்துருக்கீங்க. அவங்களுக்கு அப்படியே நடுங்குது. ஜேகே குளிச்சுட்டு வந்து பார்க்குறான். எங்கே அவளை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு லைக் அவன் அந்த ரூமில் வந்து செக் பண்ணுறான். அப்புறம் பார்த்தா அது இந்த பெட்டு கீழே படுத்துருக்கீங்க. என்ன இவ பண்ணுறா மேலே படுக்காம? வயன் வயன் சொல்லுங்க சொல்லுங்கலாம் சொல்லாத, ஜேகேன்னு கூப்பிடு. அது கூப்பிடுன்னு சொன்னேன். சொல்லுங்க ஜேகே, எதுக்கு நீ கீழே படுத்துருக்க? பெட்டில் படுக்க வேண்டியது தானே? இல்லை, அது ரொம்ப காஸ்ட்லியான மாதிரி இருக்குது. வேணாமே, நான் கீழே படுத்துக்கிறேனே அப்படின்றீங்க. ஐயோ, காஸ்ட்லியாக இருந்தேன்னா எடுத்து தலையில் தூக்கி வைக்க முடியும். படு இதில். அது வயான். அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே பெட்டில் ஏறி உட்காரிங்க. அது அவ்வளோ லைக் கிங் சைஸ் பெட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்குது. அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. அதுக்கப்புறம் அப்படியே பார்த்துட்டு அப்படியே லைக் படுக்கிறீங்க. சரி, ஏதாவது சாப்பிட்றியா? அது சரி, இங்கே இரு, நான் போய் சமைச்சு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே போகிறான். இங்கே பார்க்குறீங்க. இல்லை, நான் சமைக்கிறேன். நல்லா சமைப்பியா? ஏதோ அதுக்கு நானே சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான். போய் சமைக்க போயிட்டான். நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. யாரா இவன், ஏன் இவ்வளோ கேரிங்காக பார்த்துக்கிறான் அப்படின்ற மாதிரி. இருந்தாலும் லைக் அவன் ஃபேஸில் ஒரு சிரிப்பு எதுவுமே கிடையாது. லைக் லிட்ரலி ஒன்றுமே லைக் பிளாங்க் ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. அவன் போய் சமைக்க போயிட்டு லைக் ஏதோ லைக் பேன் கேக்கு அவன் சிம்பிளாக ஏதோ செஞ்சிட்ருக்கான் போல். ஸோ அதை எடுத்துகிட்டு அப்படியே மாடிக்கு வரான். நீங்கள் நல்லா தூங்கிட்டீங்க. எதுக்கு வயன் என்னை எப்படி காப்பாற்ற வந்து நீ இந்த மாதிரி வந்து மாட்டிக்கிட்ட? என்னால் யாரு கூடயும் நிம்மதியாக வாழ முடியாது, என் நிவியை தவிர. வேணாம், இங்கேருந்து போயிடு. இந்த மாதிரி ஒரு சைக்கோ கூடலாம் உன்னால் வாழ முடியாது. நான் எந்த டைம் எப்படி இருப்பேனே எனக்கே தெரியாது வஹன். என்னை கட்டிக்கிட்டு நீ இவ்வளோ கஷ்டப்படுறது எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது. உங்கள் அப்பா அம்மா உன்னை எப்படி வளர்த்துருப்பாங்க? எனக்காக உன் லைஃபே தியாகம் பண்ணிட்டேன். சே, இருந்தாலும் உன் கூட என்னால் வாழ முடியாது வயன், அதில் மட்டும் நான் உறுதியாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு உங்களே பார்க்குறான். நீங்கள் அப்படியே திரும்பி படுக்கிறதுக்கு இது பண்ணுறீங்க. அப்போ முழிச்சிட்டு தானே நம்ம திரும்பி படுப்போம் சில நேரத்தில். செம முழிக்கும் போது ஜேகே தட்டோடு நின்றுட்டு இருக்கான். அவன் ஏதோ யோசிச்சுக்கிட்டு. நீங்கள் அப்படியே டக்குன்னு ஏஞ்சிடுங்க. அப்போ தான் ஜேகே ரியலைஸ் ஆகிட்டு, இந்தா பேன் கேக்.
இந்தா சாப்பிடு. ஓகே. அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே சாப்பிட்றீங்க. என்ன எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. சரி. அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே சாப்பிட்டுட்ருக்கீங்க. நீங்கள் சாப்பிட்லையா? வேணாம். இல்லைங்க, நைட்டு நீங்கள் குடிச்சிருந்தீங்க. எதாவது சாப்பிட்டீங்களா கூட தெரியல. வெறும் வயிற்றோடு இருக்காதீங்க ப்ளீஸ். ப்ளீஸ். எனக்கு தான் நான் இது சாப்பிட்டேன்ல, நீங்கள் இதை கொஞ்சம் சாப்பிட்றீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. அப்படியே பார்க்குறான், எதுவுமே சொல்ல. பார்த்துட்டு சரி சாப்பிட்றேன் அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் கொஞ்சம் சாப்பிட்றான். சரி நான் ஆஃபீஸ் கிளம்புறேன். சரிங்க, உனக்கு எதாவது தேவைன்னா என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு லைக் வெளில போகிறான். நீங்கள் தான் உங்கள் நம்பர். அவன் திரும்பி பார்த்துட்டு எதுக்கு? இல்லை நீங்கள் தான் ஏதாவது எமர்ஜென்சினா சொல்ல சொன்னீங்களே, அது இவ்வளோ பேர் வீட்டில் நான் மட்டும்தான் இருக்கேன், அதான். ஓ அப்படியா, சரி இந்தா அப்படி சொல்லிட்டு அவன் வந்து நம்பரை வந்து கொடுக்குறான். இங்கே வந்து டெலிஃபோன் இருக்குது, ஸோ அதுலேருந்தே கால் பண்ணு, உனக்கு வேறு ஃபோன் நான் ஆர்டர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு லைக் அவன் சொல்லிட்டு போகிறான். ஸோ நீங்கள் வந்து அப்படியே லைக் படுத்துருக்கீங்க கொஞ்ச நேரம். அப்புறம் சரின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சுற்றி பார்த்துட்ருக்கீங்க. இவ்வளோ பெரிய வீடு, செம்மையாக இருக்குது, இவன் மட்டும் இப்படி தான் தனியாக இருக்கானோ அப்படின்ற மாதிரி நீங்கள் சுற்றி சுற்றி ஒவ்வொரு இடமா பார்த்துட்ருக்கீங்க. அப்போ தான் அந்த லைக் ஒரு கபோர்ட் மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படியே அதில் புக் அடுக்கி இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்கீங்க. ஆனால் அந்த கபோர்டு வந்து லைக் சின்னதாக ஓப்பன் பண்ணுற மாதிரி கொஞ்சம் கேப் இருக்குது. என்ன கேப் ஏதோ இருக்குது, என்ன பார்ப்போமா அப்படி சொல்லிட்டு ஏதோ சீக்ரெட் ரூமில் இந்த பணக்காரங்களாம் வச்சுருப்பாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் நினச்சிட்டு லைக் ஓப்பன் பண்ணுறீங்க. வா, என்ன இவ்வளோ பெரிய இடம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஆச்சரியமாக பார்க்குறீங்க. ஸோ அதை ஓப்பன் பண்ணால் ஒரு பாத்வே மாதிரி போகுது உள்ளே. அப்படியே இவ்வளோ பெரிய இடமா அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பொறுமையாக உள்ளே போகிறீங்க. அது பாட்டுக்கு அப்படியே ஃபுல் இருட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தா லைக் தூரத்தில் ஏதோ வெளிச்சம் தெரிகிற மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படியே நடந்து போகிறீங்க. அப்போ தான் லைக் உள்ளே போயிட்டு அந்த லைட்டு கிட்ட போயிட்டீங்க. பார்த்தா அங்கே வந்து ஏதோ பேஸ்மெண்ட் மாதிரி இருக்குது அந்த இடம். ஆனால் அங்கே போனால் செம்ம நாற்றம் அடிக்குது, கப்பு நாற்றம், ஏதோ ரத்த வாடெலாம் அடிக்க தெரியுமா, அந்த மாதிரி இருக்குது. அப்படியே வாயை பார்த்துக்கிறீங்க. என்ன இடம் இப்படி இருக்குது? நீங்கள் அப்படியே சுற்றி சுற்றி பார்க்குறீங்க. இது என்ன இடம் இப்படி இருக்குது? நீங்கள் அப்புறம் சுற்றி பார்க்குறீங்க. அங்கங்கே ரத்த கரையாக இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு செம்மையாக பயப்படுறீங்க. அங்கங்கே கத்தி இருக்குது, அந்த கத்தியில் ஃபுல்லாக ரத்தமாக இருக்குது. என்ன இடம் இது இருக்குங்க? இந்த வீட்டுக்கு இப்படி ஒரு இடம் இருக்கா? நோ நோ நோ, இல்லை 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 இல்லை. நீங்கள் அப்படியே பயப்படுறீங்க, செம்ம பயம். பிகாஸ் அங்கே நீங்கள் பார்த்த விஷயம் அப்படி. அங்கே பார்த்தீங்கன்னா சில பாகங்களை கை கால்லாம் அப்படியே வெட்டி ஒரு பாக்ஸில் போடப்பட்டிருக்கு, அந்த கண்ணாடி பாக்ஸு. அதை பார்த்துட்டு நீங்கள் அவ்வளோதான் செம்ம ஷாக் ஆகிட்டீங்க. இல்லை அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கத்திட்டு ஓடலான்னு பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த பக்கம் திரும்பினா ஒரு தலை வெட்டி இருக்குது. நீங்கள் அப்படியே கத்திட்டு அம்மான்னு அப்படியே மயக்கப்பட்டு வந்துடுறீங்க. அப்படியே ஒரு 1/2 hour ஆகுது. நீங்கள் கண்மொழிக்கிறீங்க. பார்த்தா நீங்கள் உங்களை யாரோ லைக் உங்களை கை கால் கட்டி போட்டு அந்த சேரில் போட்டிருக்காங்க. யார்? ஜேகே ஜேகே. அப்புறம் நீங்கள் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. அங்கேருந்து ஜேகே ஒரு ஃபுல் பிளாக் ட்ரெஸ் போட்டு வரான், மாஸ்க் போட்டு. என்ன வேன், அதுக்குள்ளே இந்த பிளேஸை கண்டுபிடிச்சி உன் சாவை நீயே தேடிக்கிட்டே? இல்லை அது வந்து ஏய் என்னடி பண்ணுற? நான் தான் சொன்னேன்ல ரெஸ்ட் எடுன்னு. இவ்வளோ தூரம் உன்னை யார் வர சொன்ன? என்ன வேன், இந்த பிளேஸ் வந்து இவ்வளோ தப்பு பண்ணிட்டேன். ஜேகே என்ன சொல்கிற? இதெல்லாம் இப்போ நீ தான் பண்ணியா?
நான் தான் பண்ணேன், நான் மட்டும்தான் பண்ணேன். ஆக்சுவலாக நான் சொன்ன எல்லாமே கட்டுக்கதை, ஒரு விஷயத்தை தவிர. நிவி ஆக்சிடெண்ட்டில் சாகலை, நான் தான் கொண்டுட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியக்கூடாதுல்ல, ஏன்னா அவள் லவ் பண்ணுறது நடிக்கிறது அவனுங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. அதனால தான் நானே க்ரியேட் பண்ணேன். ஆனால் அவளை சீக்கிரட்டாக தூக்கிட்டு வந்து இங்கே தான், அந்த தலை பார்த்தியே அவளோட தலை தான் போட்டு தள்ளிட்டேன். எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப கஷ்டப்பட்ட டாஸ்க்குன்னா அவள் தான் போட்டு தள்ளிட்டேன். அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸும் நான் பாவமாக இருக்கேன்னு நினச்சி என்னை மன்னிச்சு விட்டுட்டாங்க. என்ன இதுக்காக தூக்கிட்டு வந்தேன்? எனக்கும் இதுக்கும் எந்த சம்மதமும் இல்லை. என்ன தயவு செஞ்சு விட்டுரு. ஓ என்ன வேன், ஆக்சுவலாக அந்த ட்ராப்பில் நீயே தான் வந்து மாட்டின. ஆக்சுவலி நீங்கள் நடந்து வர்றத ஜேகே பார்த்துருப்பான். இந்த மாதிரி அவனுக்கு வந்து பொண்ணுங்கள்லாம் தேடி தேடி போய் லைக் செலக்டடாக கலெக்ட் பண்ணி கொல்லணும். அவனுக்கு வந்து இந்த ஹேபிட் வந்து சின்ன வயசுலேருந்தே இருக்குது. எந்த ஒரு பொண்ணை பார்த்தாலும் இப்படி தான் பண்ணுவான். அவங்க அப்பா அம்மா கிடையாது, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி லைக் நீங்கள் நடந்து வர பார்த்து தான் அவன் வந்து நடிச்சிருப்பான். அப்போ தான் நீங்கள் வந்து காப்பாற்றுவீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அவன் நினச்ச மாதிரியே நடந்துருச்சு. நீங்கள் அப்படியே அழுதுட்டு பார்த்துட்ருக்கீங்க. என்னவன் என்ன காப்பாற்றுறன்ற பேரில் நீ வந்து என்னோடய ட்ராப்பில் மாட்டிக்கிட்டியே. பாவம் நீ. சரி, எப்படி இருந்தாலும் சாக போகிற, உன் கடைசி ஆசை என்னன்னு சொல்லு, நான் அதை நிறைவேற்றி வைக்கிறேன். கட்டின பொண்டாட்டி ஆகிட்ட, உன் ஆசையை நிறைவேற்றி வைக்க மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு லைக் அப்படியே பார்த்துட்ருக்கான். ஏன் இப்படி பண்ணுற? நான் உன்னை ஒன்று அப்படின்னா பார்த்தது கூட இல்லை. என்ன ஏன் கொள்ற? அந்த பொண்ணு அதுவும் கூட பழகிருக்கா. நான் ஜஸ்ட் உன்னை காப்பாற்றணும்னு வந்தேன் தானே. அது ஓன் தப்பு வயன், ஓன் தப்பு. யாராவது வருவாங்களான்னு பார்க்கும்போது நீ வந்து மாட்டிக்கிட்ட. என்னால் எதுவும் பண்ண முடியாதுல்ல. எனக்கு ஒன்று நீ கொன்னே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஒரு கத்தி, அந்த கறி வெட்டுவாங்கல்ல அந்த மாதிரி கத்தி எடுத்துகிட்டு வரான். அதுக்கப்புறம் அப்படியே எடுத்துகிட்டு வந்து இந்த கத்தியால் தான் அவளை வெட்டினேன். அடுத்தது இந்த கத்தி யூஸ் பண்ணவே இல்லை. தென் இப்போ உனக்கு தான் யூஸ் பண்ணுறேன் தெரியுமா. யூ ஆர் ஸோ லக்கி பாயிண்ட். இந்த கத்தி போட்டு யாரும் உயிரோடு இருந்ததா சரித்திரமே இல்லை. இல்லை இல்லை ப்ளீஸ் என்னை விட்டு ப்ளீஸ். அதுக்கப்புறம் அவன் அப்படியே உங்கள் தொடை இருக்குல்ல, ஸோ அங்கே அப்படியே வச்சு இது பண்ண அவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது. அப்படியே உங்கள் சாரீ அப்படியே லைக் அப்படியே கீரல் விழுது பாருங்கள். உங்கள் தொடையில் அப்படியே லைக் அந்த ரத்தம் அவ்வளோ கீரவும் லைட்டாக தான் கீறான். அதுக்கே அப்படியே தோல் அப்படியே இதாகிடுச்சு, ப்ளீட் ஆகுது உங்களுக்கு. அம்மா விட்டுறேன்னு பயமாக இருக்கு, வலிக்குது, பக்கமே வர மாட்டேன், தயவு செஞ்சு விட்டு, பயமாக இருக்கு. எங்கள் அப்பா அம்மா என்ன தேடுவாங்க. உன்னை தான் வீட்டை துரத்திட்டாங்களே வான், அப்புறம் என்ன? இல்லை, எங்கள் அப்பா அம்மா எனக்காக வெயிட் பண்ணுவாங்க. என் மேலே கோபம் இருந்திருக்கும், ஆனால் நான் போனால் ஏற்றுப்பாங்க. அதுக்கு நீ போனால் தானே வான், அதான் நான் இருக்கல்ல, உன்னை இங்கேருந்து விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு லைக் திருப்பி உங்கள் கையில் அதே மாதிரி திருப்பியும் இன்னொரு தொடையில் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் கீரல் போடுற, எல்லா இடத்துலேருந்து அப்படியே ப்ளட்டு வடியுது. நீங்கள் ஆக்சுவலாக ஒயிட் கலர் சாரீ மாதிரி தான் போட்டிருப்பீங்க, இது ஃபுல்லாக ப்ளட்டு. என்ன விட்டு, ரொம்ப வலிக்குது. ஓ ரொம்ப வலிக்குதா? இருவேன், நான் ஒரேடியாக கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தொண்டை லைக் அந்த ஆடம் ஆப்பிள் மாதிரி சொல்லுவாங்களே, ஸோ அப்படியே வச்சு அறுக்கிறான். அப்படின்றீங்க, அவ்வளோதான். அப்படியே அவ்வளோ ரத்தம் அவன் ஃபேஸில் தெரிக்குது. நீங்கள் அந்த இடத்துல இறந்து போயிட்டீங்க. ஜெகே வேணாம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கண் வலிக்கிறீங்க. ஜெகே பார்த்தா ஜெகே உங்கள் பக்கத்தில் தான் பார்த்துருப்பான். நீங்கள் டிவி பார்த்துட்டு இருப்பீங்க, அப்படியே தூங்கிப்பீங்க போல். வயன் என்னாச்சுடி? இல்லை ஜெகே அது வயன் என்ன பைத்தியம் மாதிரி ஏதோ கத்துற, என்னாச்சு? கெட்ட கனவு எதை கண்டியா? இல்லை ஜெகே அது என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இல்லை அது அதுக்கப்புறம் நீங்கள் நடந்தெல்லாம் சொல்கிறீங்க. பைத்தியமாடி நீ, லூஸ் மாதிரி வளர்ந்துட்டு இருக்காது, தூங்கு அப்படின்னு சொல்கிறான்.
நீங்கள் அப்படியே லைக் திருப்பியும் அப்படியே சாஞ்சு படுத்துறீங்க. ஆக்சுவலாக உங்களுக்கும் ஜேகேக்கும் அரேஞ்ச் மேரேஜ் தான் நடந்திருக்கும். உங்கள் அப்பா அம்மாவோட விஷயோட தான். ஓகேவா? ஸோ இதெல்லாமே கனவு தான். ஸோ நீங்கள் அப்படியே லைக் முழிச்சிருக்கீங்க. டக்குன்னு உங்களுக்கு லைக் ஒரு மணி இருக்கும். திடீர்னு முழிப்பு வருது. ஜேகே நல்லா தூங்கிட்டு இருக்கான் போல். ஸோ அந்த பக்கம் ஷோஃபாவில் படுத்திருக்கேன். 2 ஷோஃபா இருக்கும். நீங்கள் இந்த பக்கம் படுத்திருக்கீங்க. நீங்கள் அப்படியே முழிச்சிட்டு சரி என்ன ஒரு கெட்ட கனவுல அந்த மாதிரிலாம் நடக்கவே கூடாதுடா அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே லைக் எல்லாம் அப்படியே திருப்பி போயிட்டுருக்கீங்க வீட்டில். அது மேன்ஷன் தான், அந்த பார்த்த மாதிரியே தான். அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அந்த இடம். ஸோ எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கும்போது சரி ஏதாவது புக்ஸ் படிக்கலான்னு சொல்லிட்டு ஷெல்ஃபில் போய் பார்க்குறீங்க. நீங்கள் உங்கள் கனவுல பார்த்த மாதிரியே அதே மாதிரி அந்த ஷெல்ஃப்க்கு நடுவில் ஒரு கேப். ஓகேடா மீ, இதோட கதை முடிஞ்சுது. ஐ ஹோப் இந்த கதை பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஓகேடா மீ, நெக்ஸ்ட் கதையை சந்திக்கிறோம். பாய், சரங்கே.